எனது அன்புக்குரியவர்களே, இன்று குழந்தைகள் தின விழா. இத்தின விழா அன்று அனைவருக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குழந்தைகள் என்றால் அவர்கள் பூவை போல புன்னகைப்பவர்கள், அன்பால் உலகை ஆளுபவர்கள், உறவால் நெஞ்சை தொடுபவர்கள், அந்நியர் என்றாலும் பாசமொழியால் உறவு தொடுப்பவர்கள். அவர்கள்தான் குழந்தைகள். பாரத நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை அதிகம் நேசித்ததனாலும், அவர்கள்தான் நாட்டின் எதிர்காலம் என்று கருதியதனாலும் அவரின் பிறந்த நாள் விழாவை குழந்தைகள் தின விழாவாக அர்ப்பணித்துள்ளார். குழந்தைகளுக்கென்று விழா எடுப்பது சாலச் சிறந்தது. குழந்தைகளினுடைய பண்புகளை விண்ணரசுக்கு உரியது என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1-5 என்ற இறைவார்த்தையில், சீடர்கள் சென்று இயேசுவிடம் விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்க, இயேசு அதற்கு பதில் மொழியாக, நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல் மாறாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று கூறுகின்றார். இறையாட்சியை சுதந்திரித்துக் கொள்ள குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக வாழ இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இறையாட்சியின் பண்புகளான மதிப்பீடுகளை குழந்தைகள் தங்களுடைய பண்புகளின் இயல்புகளாக கொண்டுள்ளதாக கூறுகின்றார். பகைமை பாராட்டாத உள்ளம், சகோதரத்துவ உள்ளம், அமைதியான உள்ளம், உண்மை பேசும் உள்ளம், அன்பு உள்ளம் கொண்டவர்களாக விளங்குபவர்கள் தான் குழந்தைகள். இந்த உள்ளத்தை கொண்டு நாமும் வாழ இறைவன் அழைக்கின்றார். குழந்தைகள் தெய்வத்தின் தூதர்கள், விண்ணகத்தின் விழுதுகள், மண்ணகத்தின் விருதுகளும் அவர்களே. குழந்தை இல்லாதவர் தனது கண்களில் ஒளி இல்லை என்று பாரசீக மொழி கூறுகிறது. புனித மத்தேயு 19:14 சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் அவர்கள் விண்ணரசுக்குரியவர்கள் என்று இயேசு விண்ணரசின் விடியல்களாக குழந்தைகளை கருதுகிறார். குழந்தைகள் நாட்டின் கண்கள், எதிர்கால ஏணிப்படிகள், விலை மதிப்பற்றவர்கள். அவர்கள் உலகை ஆள்பவர்கள். ஆனால் நவீன உலகில் அலைபேசிக்குள் தம் அங்கங்களை அடக்கிக் கொண்டு தனது இயல்புகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் குழந்தையின் இயல்புகளை அணிந்து கொண்டு அவ்வுள்ளத்தால் குழந்தைகளை செதுக்கி வண்ணம் தீட்டி அழகுற பொழிவுறச் செய்து இன்று நமது மாபெரும் கடமையாக இருக்கின்றது. இன்று எத்தனையோ குழந்தைகள் உரிமைகள் இழந்து, பாலியல் தொல்லைகளில் முகவரிகள் இழந்து, அடிப்படை தேவைகள் கூட எட்டாக்கனியான நிலையில் அல்லல் படும் உள்ளங்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்நிலை மாறி, குழந்தைகள் தனது இயல்பு நிலையில் எதிர்காலத்தை எட்டி பிடித்திட அவர்களின் உரிமை, கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம் இவற்றை அவர்கள் பெற்றிட விழிப்புணர்வை ஏற்படுத்தி விசால உள்ளத்தோடு அவர்கள் அடைந்திட வழிவகுப்போம். விண்ணரசின் விழுதுகளாக, நாட்டின் அணிகலன்களாக வருங்காலத்தை வசந்தமுள்ளதாக்கிட, குழந்தையின் இயல்பு குணங்களில் குன்றாது ஒளிந்திட நாம் இயக்கங்களாக இயங்கிடுவோம். குழந்தைகளே, நீங்கள் தான் எங்கள் எதிர்காலங்கள், இறையாட்சியின் இயக்கங்கள். வருத்தங்களை வழிநெடுக சுமக்காமல் சுதந்திரமாக சுற்றித் திரிபவர்கள். இறையருள் என்றும் பெற்று இகமதில் வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஒளியேற்றிட இறைவனின் பிள்ளைகளாக அனைவரின் இதயங்களிலும் வலம் வர வாழ்கவென்று வாழ்த்துகின்றேன்.